Taste the Daily. அண்மைச் செய்தி. நாகப்பட்டினம் அருகே வெளிமாநில மூதாட்டியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை செய்த 27 வயது இளைஞர் சிக்கியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசீலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் குணசீலன், விவரங்கள். வணக்கம் அருண். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமை தொடர்ந்த வண்ணம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினம் முப்பத்திக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் 27 வயதான இளைஞர் ராமன் கொத்தனார் வேலை செய்து வரும் இவர் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பும் பொழுது அருகாமையில் உள்ள திருப்பூண்டி கடைத்தெருவில் மாலை நேரங்களில் டீ குடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். டீ கடையில் அருகில் உள்ள பேருந்து நிலையத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த 65 வயதான மூதாட்டி ஒருவர் இருந்து வருவதை ராமன் தினமும் பார்த்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி இரவு திருப்பூண்டி பேருந்து நிறுத்தத்திற்கு சென்ற ராமன் உறங்கிக் கொண்டிருந்த அந்த மூதாட்டியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மூதாட்டி இளைஞரிடம் சண்டையில் அருகில் விழுந்த கல்லை எடுத்து மூதாட்டியின் பின்மண்டையில் அடித்துள்ளார். தொடர்ந்து காமவெறி அடங்காத இளைஞர் மயக்கமடைந்த மூதாட்டியை தரதரவென இழுத்துச் சென்று அருகாமையில் உள்ள கருவேலங்காட்டில் வைத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ளார். அப்போது இளைஞரை தள்ளிவிட்டு மூதாட்டி எதிர்ப்பு தெரிவித்ததால் முகம் உள்ளிட்ட இடங்களில் கடுமையாக தனது கையால் தாக்கி நிலைக்குலைய வைத்துள்ளார். தொடர்ந்து மூதாட்டி மயக்கமடைந்த நிலையில் நல்லவன் போல் நாடகமாடிய ராமன் 108 ஆம்புலன்ஸை தொடர்பு கொண்டு மூதாட்டி ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து தப்பித்துள்ளார். இதனிடையே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மூதாட்டி பரிசோதித்த டாக்டர்கள் விபத்து ஏற்படவில்லை என்றும் மூதாட்டி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் போலீசாரிடம் தகவல் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த கீழையூர் போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த போது இளைஞர் ஒருவர் மூதாட்டியிடம் செல்மிடம் செய்ததாக பொதுமக்கள் சிலர் அங்கிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து போலீசார் இளைஞர் ஒருவரால் மூதாட்டியை அடித்து இழுத்து சென்றதை கண்டுபிடித்துள்ளனர். பின்னர் விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் மூதாட்டியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை செய்தது முப்பத்திக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த ராமன் என்பது தெரிய வந்தது. கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்து சம்பவ அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் மாணவர் வண்ணமும் பொழுதோர் வண்ணமுமாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வருவது பெரும் அதிருப்திக்கு உள்ளாகியுள்ளது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசீலன்.